வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி ஜாக் ஃப்ரூட் பாயாசம். ஜாக் ஃப்ரூட் பாயாசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. 3 டேஸாக நான் வீடியோ அப்லோட் பண்ணல. ரெகுலராக வீடியோ வந்துடும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகட்டும். 1 கப் அளவுக்கு ராகி சேமியா எடுத்துடலாம். இந்த ராகி சேமியாவை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கருக விடாமல் வறுத்துக்கிறலாம். இந்த ராகி சேமியா நெய்யோட வறுபடுறப்ப கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ராகி சேமியா கொஞ்சம் கசப்பு தன்மை எடுக்கிறனால இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு பாலாக கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த பாலில் சேமியா நல்லா வேகட்டும். நான் 5 ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். அதில் இருக்க கொட்டையெல்லாம் நல்லா எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகி சேமியா பாலோடு நல்லா வெந்து வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். நான் கேரமலைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவும் பக்குவமாக பண்ணணும், கருக விடாமல் பண்ணணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒரு கலர் சேஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்திருக்கு. கலரும் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ சுகர் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு, கலரும் மாறி இருக்குது. ரொம்பவும் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வர்றப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா கறி போயிடும், பாயாசம் கசப்பு தன்மை எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த கலர் ஓரளவுக்கு இப்போ நல்லா மாறி வந்திருக்கு. சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதுங்க. அவ்வளோதான். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஜாக் ஃப்ரூட்டை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் அதனால தான் கேரமலைஸை நான் முன்னாடியே உங்களுக்கு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். 2 நிமிஷம் நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட்டில் வேகிறப்ப ரொம்பவும் கேரமலைஸ் ஆயிடுச்சுன்னா கசப்பு தன்மை அதிகமாகிடும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த அந்த ராகி சேமியாவும் அந்த பாலையும் அதை ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலை. இதுவே நல்லா கலந்து விட்டுடலாம். சுகர் எதுவுமே தேவைப்படாது, இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சுகர் தன்மை எடுத்து கொடுக்குறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். வாசனை தன்மைக்கு ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கெட்டியாக அரைச்ச 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம். நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றப்ப கரெக்டாக தெரியும். நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ஊற்றி சர்வ் பண்ணிக்கிறலாம். ஹெல்த்தியான ராகி ஜாக் ஃப்ரூட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு அந்த நெய்யையும் இதோடய ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ராகி ஜாக் ஃப்ரூட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.